நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தனுஷ் இப்போ நயன்தாரா, விக்னேஷ் சிவன் ஆகியோர் மீது ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் நேயர்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதாவது நயன்தாரா, விக்னேஷ் சிவனுடைய திருமணத்தோட டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போதே தனுஷ் தரப்புல இருந்து, அதாவது நானும் ரவுடி தான் திரைப்படத்தோட தயாரிப்பாளரா தனுஷ் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அளிச்சிருந்தாரு. அதுல ஒரு ஷார்ட்டை நீங்க பயன்படுத்திருக்கீங்க, அதுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் கொடுக்கணும்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. அதுக்கு பிறகு நயன்தாரா கிட்ட இருந்து தனுஷுக்கு ஒரு ஓப்பன் லெட்டரும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிற இந்த சூழல்ல தான் தனுஷ் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் ஆகியோர் மீது வழக்கு தொடுக்க நீதிமன்றத்தில் பெர்மிஷன் கேட்டாரு. அதுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இதுக்கு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்க தரப்புல சொல்றது என்னன்னா, நாங்க படத்துல இருந்த எந்த ஒரு காட்சியையும் பயன்படுத்தல, நாங்க அந்த படத்தோட ஷூட்டிங்கின் போது பயன்படுத்தின, அதாவது எங்களோட போன்ல யூஸ் பண்ண எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை தான் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே விளக்கம் தான் அவங்க கோர்ட்ல சொல்ல போறாங்களா அப்படின்றது இன்னும் தெரிய வரல. இந்த சூழல்ல இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ பத்தி எல்லாம் பேசுறதுக்காக நம்ம கிட்ட வழக்கறிஞர் திரு இளங்கோவன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். பொதுவா இப்போ ஒரு தயாரிப்பாளர் கிட்ட முறையா அதுக்கான காப்பிரைட்ஸ் பெறணும் அப்படின்னா அதுக்கான முறை என்ன, நடைமுறை? வழக்கமா ஒரு காப்புரிமை உள்ளவர்களிடம் காப்புரிமையை கேட்குறாங்க அப்படின்னா நேரடியாக கேட்கலாம், அல்லது தபால் மூலம் கேட்கலாம், அல்லது இமெயில் மூலம் கேட்கலாம். எனி கம்யூனிகேஷன், ஓரல் ஆர் ரிட்டன் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. நமக்கு தெரிந்தவரை பப்ளிக் டொமைனில் இதில் என்ன நாலேஜ் இருக்குன்னா, நயன்தாரா கேட்டிருக்காங்க, ஆனால் தனுஷ் தரப்புலேருந்து வரவே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது கேட்கப்பட்டது என்று இருக்கிறது. அவங்க கேட்டது என்னன்னு நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடிதான் என்கிற சினிமாவில் ஒரு பாடல் காட்சியினுடைய கிளிப்பிங்ஸ் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அதில் ஒரு ஃபீல் இருக்குது. அவங்க எதையோ அவங்க வாழ்க்கை வரலாறாக வரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியில் தங்களுடைய கேரியரை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு முக்கியமான திரைப்படம், அதில் அந்த காட்சி இடம்பெற்றால் சரியாக இருக்கும்னு நினச்சி கேட்டிருக்காங்க. அது வழங்கப்படவில்லை, அனுமதி தரப்படவில்லை, அதை அவர்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று இது நாள் வரை தகவலிருந்து நம்ம அறிகிறோம். ஆனால் இப்போ என்ன பயன்படுத்தி இருக்காங்க, டாக்குமெண்ட் வெளியில் வந்துச்சு, பலரும் பார்த்துருப்பாங்க. அதில் அந்த படத்தின் இயக்குனரும் பிற்காலத்தில் கணவராக இப்போ இருக்கிறவருமான விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சி. அதில் என்ன வசனம் எதுவுமே இல்லை, இதுதான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூலுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. விதி என்று ஒன்று இருந்தால் விதி விலக்கு என்று ஒன்று உண்டு. ஸோ விதியை ஒருவருடைய காப்புரிமையை நாம் மீறக்கூடாது. ஆனால் அதில் வர விதி விலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் யூஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய நியாயமான பயன்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ அந்த நியாயமான பயன்பாடு பங்களில் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க, அதில் ஒரு சிறப்பான ஒரு வசனம் இருக்குது, ஒரு பகுதி இருக்குன்னா அதை மேற்கொள்றீங்க. அது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மக்களுக்கு பயன்படுத்தக்க ஒரு காரணக்கும் பொழுது உங்களுடைய கட்டுரையில் அல்லது நீங்கள் வேறு ஒரு கம்யூனிகேஷனுக்கு அதை பயன்படுத்தா அது ஒரு காப்புரிமை திருடு என்று எடுத்துக்கொள்ளப்படாது, இல்லைங்களா? அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நடிகர்கள், நடிகைகள் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிப்பதற்கு தயாரிப்பாளர் பணம் கொடுக்கிறார், சரி, அந்த படத்தின் தயாரிப்பு காப்புரிமை அவரிடம் இருப்பது சரி. ஆனால் ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ தங்கள் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்ல வரும் பொழுது அவங்கள் வாழ்க்கை என்பதே திரைப்படம் சார்ந்ததான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த திரைப்படங்களின் காட்சிகளை தாங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதுவதற்கு ஒரு படமாகவோ வீடியோ கிளிப்பாகவோ பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்றால் அது ஒரு அடிப்படை உரிமை மீறல். அது அதாவது ஒரு பாண்டட் லேபரா இல்லை, ஒரு உழைப்பாளி. இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியோடைய ஒரு பின்னணியை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி அதை காப்பிரைட் எங்கள் கம்பெனி பெயரை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கை வரலாறு படம் தயார் பண்ணீங்க, காசு பண்ணீங்க அப்படின்னு சொல்ல இயலாது. இப்போ என்னுடைய பார்வை, இந்த வழக்கு நமக்கு தெரிஞ்ச தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் செய்துள்ளது அந்த எக்ஸப்ஷனான ஃபேர் யூஸில் தான் வரும். தனுஷும் ஒரு நடிகர் தான்,
நாளைக்கு தனுஷுக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி தேவைப்படுகிற அளவுக்கு ஒரு சிறந்த நடிகராக தான் இதுவரைக்கும் அறியப்பட்டு இருக்கிறார். இனியும் அறியப்படுவார். அவருடைய நடிப்புல எந்த குறையும் இல்லை. அவர் ஒரு காலத்தில் தனது வாழ்க்கை வரலாறை தயார் செய்யும் பொழுது எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கிளிப்பிங் தர முடியாது என்றால் அவர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இவங்களோட சிச்சுவேஷனை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ விக்னேஷ் சிவன் தான் நானும் ரவுடி தான் படத்தோட அந்த பாடலுக்கு வரிகள் எழுதுனது, லிரிக்ஸ் எழுதுனது. அதே மாதிரி அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. ஆனா இதோட எல்லா காப்பிரைட்ஸுமே தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி அவங்க எடுத்துக்க முடியுமா? இவங்களோட உரிமை, அதாவது இவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதை பார்க்க முடியாதா? இப்போ விக்னேஷ் சிவன் அந்த வரிகளை பயன்படுத்துறதுக்கோ இல்ல மியூசிக்கை அனிருத் பயன்படுத்துறதுக்கோ அவர் இவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் இல்லையா? ஒப்பந்தம் எப்படி என்று பொறுத்தது. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு ஆக்டரோட டாக்குமெண்ட்ரி அப்படின்னு வரும்போது அவங்க நடிச்சதுக்காக அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும்னு. இதே ஒரு விஷயத்த நயன்தாரா தனுஷ்கான லெட்டரை ரிலீஸ் பண்ணப்போ ஆக்ட்ரஸ் காயத்ரியும் குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்க முக்கியமான ஒரு டாபிக்கை டச் பண்ணியிருக்கீங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுல முக்கியமா ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்கு எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் ஜென்ரலா இருக்கு. நமக்கும் அதுல உரிமை வேணும்ன்ற ஒரு வலியுறுத்தலை இது மூலமா நீங்க தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு படத்தோட தயாரிப்பாளர்கிட்டயே எல்லா காப்புரிமையும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இப்போ என்ன உதாரணமா எடுத்துக்கலாம், இல்ல உங்களை உதாரணமா எடுத்துக்கலாம். நம்மளோட ரெஸ்யூமேல நம்ம சொல்லும் போது நம்மளுடைய ஒர்க்ஸை குறிப்பிடும் போது நம்ம அதெல்லாம் உதாரணமா எடுத்து போடுவோம். இப்ப ஆக்டர்னு வரும்போது அவங்களுக்கான ரெஸ்யூமேக்கு இதுதானே பொருந்தும். அப்ப அந்த வகையில இதை பார்க்க முடியாதா? நீதிமன்றத்துக்கு இப்ப இந்த வழக்கு வந்திருக்கு. இப்ப நீதிமன்றத்தின் பார்வையில தான் இவைகள் பார்க்கப்பட வேண்டும். இப்ப இந்த வாதங்கள் பிரதிவாதங்களை ஒட்டி காப்புரிமை வழக்கினுடைய தங்களுடைய தெளிவான பார்வையை நீதிமன்றம் எப்படி தரப்போகிறது அப்படின்னு தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்க ஒப்பந்தத்தை பொறுத்தது. இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, அல்லது ஒரு பத்திரிகையில போறீங்க, ஒரு போட்டோகிராஃபரா போறீங்க, அல்லது இதே தொலைக்காட்சிக்கு கூட ஒரு வீடியோகிராஃபரா நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க பல இடங்கள்ல மழை வெயில் என்று பாராமல் நெருப்பு தீ விபத்துன்னு படங்களை எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கென வாழ்க்கை வரலாறு ஒரு 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 படம் தயார் பண்ண நினைக்கிறீங்க. உங்க குழந்தைகளுக்கு உங்க கரியரை பத்தி சொல்றதுக்கே ஒரு சின்னதா எடுக்கிறீங்கன்னு வைங்க. அப்ப அதுல ஒரு சில கிளிப்பிங்கு நீங்க பயன்படுத்தக்கூட உங்களை பற்றியதாக இருக்கும் பட்சத்தில் கூட இல்லை, நீங்கள் பணம் பெற்று மாத சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தீங்க, எனவே நீங்கள் எடுத்த வீடியோக்களை உங்களுக்காக கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று உங்கள் நிறுவனம் சொல்லுமானால் அது விதத்தில் நியாயமாகும் என்பதுதான் இந்த காப்புரிமையில் நம்ம கேட்கிற கேள்வி. இந்த ஃபேர் யூஸ் எக்ஸெப்ஷன்ல வர வேண்டும். இதை கவனிக்க வேண்டும். இந்த வழக்கு தெளிவாகும் என்று நாம் நம்புவோம். நீதிமன்றத்தில் இந்த வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டு நடிகர்களோ நடிகைகளோ ஒரு கொத்தடிமைகள் அல்ல, அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டோம் என்கிற ஒரே காரணத்தினால் அவர்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு தொகுப்பு, ஒரு சிறு காட்சியை கூட அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது சரியல்ல என்ற தீர்ப்பு வரும் பட்சத்தில் தான் உழைப்பாளிகள் கொத்தடிமைகள் அல்ல என்கிற ஒரு நிலை உருவாகும். பணம் வைத்திருப்பவர்களுக்கே அனைத்தும் அதிகாரம், உங்கள் உழைப்பிற்கு பணம் கொடுத்து விட்டதால் இனி நீங்கள் ஒரு ஜடம் என்கிற எண்ணத்தில் உள்ள அந்த கருத்து மாற வேண்டும். ஜென்ரலா பார்த்தீங்கன்னாலே ஒரு விதிவிலக்கு இருக்கு, ஃபேர் யூஸ் எக்ஸெப்ஷன் இருக்கு. நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டும், மக்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் உழைப்பாளிகளுக்கு உரிமை இருக்கிறது. உழைப்புக்கு ஊதியம் பெற்றுவிட்டால் இனி உனது உழைப்பை பற்றி இந்த கேள்வியும் இருக்கக்கூடாது. நம்ம அந்த உழைப்பை கேட்கல, அதில் வருமானத்தை கேட்கலாம். ஆனால் எனது பங்கு அதில் இருந்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய எழுத்திற்கு படங்களாகவோ அல்லது ஒரு கருத்திற்கு காணொளிகளாகவோ எடுக்க வரும் பொழுது ஒரு சிறு பகுதியை பயன்படுத்துவதை தடுப்பது சரியல்ல என்கிற தீர்ப்பைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ ஃபேர் யூஸ் எக்ஸெப்ஷன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. இதில் இவங்களோட விஷயம் பார்த்தோன்னா இவங்க ஃபோனில் எடுத்த வீடியோ அதுவும் விக்னேஷ் சிவன் நயன்தாராக்கு ஷார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக தான் அது இருக்குது. ஸோ அது படத்தில் இடம்பெறலை. அப்படின்ற பட்சத்தில் இது ஃபேர் யூஸ் எக்ஸெப்ஷனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா இந்த விஷயத்தை? அதையும் தாண்டி இப்போ ஃபேர் யூஸ் எக்ஸெப்ஷன் நான் சொல்றது படத்திலேயே காட்சிகள் இருந்தா இந்த டாக்குமெண்ட்ரியை வச்சு நம்ம பார்க்கும்போது இது சினிமாவிலேயே இல்லாத ஒன்று. இப்போ உதாரணமா
விக்னேஸ்வரனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கலாம், அல்லது நயன்தாராவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கலாம். அவர்கள் காட்சியை படம் பிடித்து இருக்கலாம், அல்லது விக்னேஷனுக்கும் நயன்தாராவுக்கும் அங்குதான் காதல் உருவாச்சு என்பதை சிலர் நாளைக்கு பிறகு இது தேவைப்படும் என்பது ஒரு கதைக்காகவோ மற்றதற்காகவோ எப்படி பேசுறாங்க பாரு, என்ன பேசுறாங்க பாருன்னு படம் எடுத்துட்டு நமக்கு தெரியாத விஷயங்கள் என்ன இருந்தாலும் ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பில் அவை இல்லை. இப்போ நான் அந்த ஒர்க் பிளேஸ்க்கு நான் போன உடனேயே தயாரிப்பாளருடைய அடிமை அல்ல, நான் உழைய வந்திருக்கேன். ஸோ இங்க மனித உரிமை என்பது இல்லாத ஒரு தன்மையாக காப்பிரைட் கிடையாது. அதுலயும் சினிமால காப்பிரைட்னா பல இடங்கள்ல தேவைப்படுது. பல எழுத்தாளருடைய பெயர்கள் இல்லாமல் போகிறது, பல சிறுகதை எழுத்தாளர்களுடைய உரிமைகள் இல்லாமல் போகிறது. சினிமால காப்புரிமை தேவை. ஆனால் இது போன்ற இப்போ என்னுடைய பார்வையில் தயாரிப்பாளர், நானும் ரவுடி தயாரிப்பாளர், இன்னைக்கு அவர் ஃபேமஸான ஆக்டரா இருக்கிறதுனால தனுஷ், எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் அந்த கருத்து சரியில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஒருவருடைய பகுதி, இப்போ ஒரு நயன்தாரா என்கிற ஒரு நடிகை தேவைப்படுறாங்க உங்க தயாரிப்பு. அப்ப அந்த நடிகைக்கு உங்கள் தயாரிப்பில் இருந்து ஒண்ணு தேவைப்படுகிறது என்றால் மாட்டேன் என்பதே மனித தன்மைப்படி சரியில்லை. சட்டமா அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ நயன்தாரா இவங்க விஷயத்தை எடுத்துக்கும் போது இவங்களும் இவங்களோட இந்த திருமண டாக்குமெண்ட்ரிய ஒரு நிறுவனத்துக்கு விலைக்கு கொடுக்கறாங்க. இந்த ஒரு சூழல்ல அவங்க 10 கோடி ரூபாய் தனுஷுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இப்போ சிரமம் அப்படின்னு சொல்லி சிலர் தனுஷோட ரசிகர்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல போஸ்ட் பண்றதை பார்க்க முடியுது. ஆனா அவங்க தரப்புல சொல்றது 2 ஆண்டுகளா நாங்க இந்த காப்பிரைட்ஸ் உரிமையை பெறுறதுக்காக அவங்க கிட்ட தொடர்ச்சியா ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எந்தவித பதிலும் அவங்க தரப்புல சொல்லப்படலைன்னு. இப்போ பதில் அவங்க தரப்புல சொல்லப்படல, ஒண்ணு மறுத்தாவது அவங்க பதில் கொடுத்திருக்கணும். அப்படி மறுப்பு கூட அவங்க தெரிவிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க இந்த கேஸ்ல வேலிடான பாயிண்டா வைக்க முடியுமா? இல்லை, இப்போ அவங்க கேட்டது படத்தில் வந்த காட்சிகளை தான் அவங்க உரிமை கேட்டாங்க. அதற்காக தான் காத்திருந்தாங்க. அது கிடைக்கல, அதை அவங்க பயன்படுத்தலை. இப்போ அவங்க பயன்படுத்தி உள்ள ஒரு காட்சி, அதற்கு இவருக்கு காப்புரிமை உள்ளதா என்பதே அடிப்படை கேள்வி. ஒரு சினிமா செட்டுக்கு நான் போயிட்ட உடனேயே நடிகராகவோ நடிகையாகவோ எனது அனைத்து அசைவுகளுமே காப்பிரைட்டுக்குள்ள வந்துடுமா என்ன? ஸோ நான் ஒரு கொத்தடிமை அல்ல. இங்க ஒரு தனிநபர் உரிமை என்பதை மீறிய காப்புரிமைன்னு ஒன்று கிடையாது. ஒரு பணம் செலவு பண்ணுபவருக்கு அனைத்து உரிமைகளும், பணத்தை வாங்கி கொள்பவர் உழைத்தார், பணத்தை வாங்கி கொண்டு போய்விட்டார் என்கிற இங்க ஒரு மனிதத்தன்மையற்றதாக காப்புரிமையை நீங்க பார்க்க முடியாது. ஒரு சமமானவர்களிடம், ஒரு உழைப்பு தன்மையில் இருக்கிற ஒரு சமமான மனிதர்களிடம் ஒரு உரிமையை தான் நம்ம இங்க பேசுறமே ஒழிய, தயாரிப்பாளர் உயர்வானவர், அவர் பணம் கொடுக்கிறார், அந்த செட்டுக்குள்ள வந்த உடனே உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் தயாரிப்பாளருக்கு சொந்தமானது என்று சொல்ல இயலாது. இப்போ நாம நான் இந்த மாதிரி பேசுறேன், நம்ம இந்த சீன் நல்லா இருக்கு, இதுல ஒரு படம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நடிகரும் நடிகையுமே ஒரு நட்புக்காக எடுக்கிறாங்கன்னு வைங்க. அதை கூட அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸ்கிரிப்ட்ல இருக்கா, சினிமாவில் இருக்கா? ஸோ எனவே ஒரு செட்டுக்கு வந்துட்டாரு டைரக்டர் அல்லது நடிகை. இப்போ நீங்கள் நிறைய சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு மூடு இல்லைன்னு நடிக்காமல் போகிற நடிகைகள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க. ஷூட் கேன்சல் ஆகிருக்கு, டைரக்டருக்கு மூளை சரி இல்லாமல் இருக்குது, படம் இன்னைக்கு இல்லை, பேக்கப் சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் என்ன செய்கிறாங்க? ஸோ அவங்க ஒழுங்கா நடந்து கொண்டு ஒழுங்கா படம் எடுத்துட்டு தனக்காக ஒரு ஸ்டில் எடுக்கிறாங்கன்றா அதுல காப்பிரைட் கேட்பது என்பதெல்லாம் நியாயத்திற்கு அப்பாற்பட்டது. பட் எனிவே, இதெல்லாம் நம்ம பத்திரிகையில வந்த செய்திகளை ஒட்டி மட்டும்தான் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். வழக்க தனுஷ் எப்படி தொடுத்திருக்கிறார், அவருடைய நியாயங்கள் என்ன ஆஸ் அ ப்ரொடியூசரா என்பது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு பேச முடியும். நம்ம கிடைத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நயன்தாராவுடைய அந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா, நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரி விற்பனை ஆனதுன்னு ரசிகர்களுக்கு ஒன் சைடட் வியூ. அது ஒரு ரேஷனல் கிடையாது. ஒரு ரசிகன் வந்துட்டாலே ரேஷனாலிட்டியாக இருக்க முடியாது. அதனால நம்ம அவங்க கருத்தை விட்டு பேச முடியாது. ஏன்னா இப்போ ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகம் எழுதுறீங்க, புத்தகமும் ஒரு விலையில விற்கப்படத்தானே செய்யும். அது மாதிரி தான் எல்லாமே. ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பொருள் வருதுன்னா அது விற்பனை ஆகுறதுன்னு அர்த்தம். பொருளுடைய தரம் தேவையை பொறுத்த மட்டும் அதுக்கு மார்க்கெட் வேல்யூ. நயன்தாராவுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. எனவே அந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு காசு கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறாங்க. எனவே உனக்கு பணம் வருதே எனக்கு கொடு என்பது பேச்சல்ல. அப்படி என்றால்
நீங்கள் கேட்டதை விட அதிகம் தருகிறேன், எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். நீங்கள் ஒரு கமர்ஷியல் வெஞ்சருக்காக கேட்குறீங்க, யூ ஆர் கோயிங் டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். உங்களுக்கு இதில் கமர்ஷியல் லாபம் இருக்குது. நீங்கள் ஏன் 1 minute கிளிப்பிங் கேட்குறீங்க? நான் ஃபுல் சாங்கே தரேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஆனால் எனக்கு இவ்வளோ பணம் தருங்கன்னு கேட்டிருக்கலாம். ஸோ இதில் நடந்தது என்னன்னா, உரிமையை கேட்டார்கள், உரிமை மறுக்கப்பட்டது. கேட்டதை அவர்கள் உரிமை மறுக்கப்பட்டதால் பயன்படுத்தவில்லை என்றது நல்ல தெளிவாயிடுச்சு. அவங்க எதை கேட்டாங்களோ அது கிடைக்கல, அது பயன்படுத்தப்படலை. எனவே அதில் பிரச்சனை இல்லை. இப்போ பயன்படுத்தப்பட்டதற்கான காப்புரிமை தனுஷுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கா என்பதே கேள்விக்குறி. என்ன கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ இதே மாதிரியான இஷ்யூ நாம இளையராஜா அவர்கள் எஸ்பிபி அவர்களுக்கு அளித்த நோட்டீஸ் அதுலயும் பார்க்க முடிந்தது. இந்த விஷயத்தை அதோட ஒப்பிட முடியுமா? அதுல கூட பாருங்க, அதுலயும் அதே மாதிரிதான். இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு பாடலை பாடுறார். இப்போ இதற்கெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க ஒப்பந்தம் போடுறீங்கல்ல பாடகரோட, அப்பொழுதே அந்த ஒப்பந்தத்தில் சொல்லணும், நீங்க இந்த பாட்டுக்கு நான் இவ்வளவு பணம் தருகிறேன், நீங்கள் எந்த ஒரு மேடையில இந்த பாடலை பாடக்கூடாது கமர்ஷியல் வெஞ்சரா போனீங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்கணும். இல்லாட்டி நான் பாடிய பாடலாம் நான் திரும்பவே பாடக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சினிமாவுக்காக ஒரு பின்னணி பாடுறீங்க, அதற்கான பணத்தை அவங்க கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க அந்த 3 நிமிஷம் ரெக்கார்டிங்க்கு. அதன் பிறகு அந்த பாடலை நீங்கள் எங்கும் பாடவே கூடாது என்றால் அதற்கான விலையை வேறு மாதிரி இருக்கும்ல. அப்படி இல்லையே இது நாள் வரைக்கும். இவைகள்லாம் இனி எழுப்பப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் போடும்போது இவைகள் வரணும். இது ஏன் ஒப்பந்தம் போடும்போது வரலன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா போன்ற கவர்ச்சியான துறைகளில் வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்று ஏங்குபவர்கள் அதிகம். அதனால நம்ம ஒரு ரைட் ராயலாக ஒப்பந்தம் போட முடியாது, அக்ரிமெண்ட் போட முடியாத ஒரு சூழல். ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு உலகம் திரை உலகம். இன்னமும் தொழிலாளர் நல சட்டங்கள் இயங்காமல் ஒரு கட்ட பஞ்சாயத்துத்தனம் நடக்கின்ற ஒரு இடமாகத்தான் திரைத்துறை இருந்து வருகிறது. உங்களுக்கு லேபர் லாஸு அங்கே அப்ளிகேஷனே கிடையாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிக்கணும், டப்பிங் பேசணும், டான்ஸ் ஆடணும்னா அந்த சங்கத்தில் இவ்வளவு பணம் கட்டி உறுப்பினராக இருந்தால் மட்டுமே. இதெல்லாம் ஒரு அடிப்படை உரிமை மீறிய செயல். இவர்களை இன்னமும் 75 ஆண்டு கால அரசமைப்பு சட்டத்தில் இயங்கக்கூடிய நாடாக நாம் மாறியும் இவைகளை நாம் இதுவரை பேசாமல் இருக்கிறோம். உழைப்பாளிகளின் உரிமைகள் பறிக்கப்பட்ட பேச இயலாத இடமாக தான் திரைத்துறை இருக்கிறது. அதனுடைய இன்னைக்கு தான் அது வெடிச்சு வருது. இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் போல, நயன்தாரா போன்றவர்களால் தான் அந்த விவாதம் மேலெழுந்து வருகிறது. இதை விவாதிக்கக்கூடிய நேரம் இது என்பது என்னுடைய கருத்து. இப்போ எப்படி ஒரு மியூசிக் கம்போசர் அவருக்கான காப்புரிமை அவருக்கு இருக்குன்னு தயாரிப்பாளர்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிறாரோ, அதே மாதிரி லிரிசிஸ்ட் அதுல இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் கூட அந்த மாதிரியான ஒப்பந்தத்தை போட்டுக்க முடியுமா? இல்ல, ஒப்பந்தம் ஒரு சினிமாவுக்கு போடுறாங்க தான். என்ன போடுறாங்க? நாள் மட்டும்தான் போடுறாங்க. 90 days கால் ஷீட்டு, இவ்வளவு பணம். ஆனால் இப்போ இது போன்ற விஷயங்கள் முன் எப்போதும் எழுப்பப்படாத காரணத்தினால் அவைகள் ஒரு விவாத பொருளாக மாறல. இப்போ இது ரைஸ் ஆகுது. இப்போ நாளைக்கு இப்போ எடுத்துக்கோங்க, சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்க, திடீர்னு அமரன் படத்துக்கு அவருடைய வேல்யூ கூடிச்சுன்னு சொல்றார். அப்போ அவர் அடுத்த முறை ஒரு படத்துக்கு ஒப்பந்தம் போடும் பொழுது இந்த காப்பி ரைட் போன்ற விஷயங்களை கிளாஸ்ல சேர்க்கணும். அதாவது என்னன்னா, நாளைக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த படத்துல தேவையான கிளிப்பிங்ஸுக்கு நீங்க எனக்கு அனுமதிப்பீங்க, அதோடு தான் இந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது என்கிற கருத்துக்கள் சேர்க்கப்படணும்னு நான் சொல்றேன். இப்போ பிளைண்டா இங்க என்னன்னா, காசு அதிகம், ஒரு ஜாக்பாட் டைப்பான ஒரு சூதாட்டமான தன்மையில் தான் திரை உலகம் இயங்குகிறது. ஒரு உழைப்பாளி, ஒரு ஊதியம், ஒரு வருமானம் என்று இயங்கலை. அதனால இந்த ஒப்பந்தங்கள் போடும் பொழுது நீங்க செய்யறதில்லை. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்று நினைப்பதால் நமக்கு திரையில முகம் தெரிஞ்சா போறோம், அடுத்து நம்ம ஏற்றிக்கொள்ளலாம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டூ மச்சா இருக்கிற ஒரு கேம் மாதிரி தான் திரை உலகம் இருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனைகள். அதில் ஈக்குவலான 2 பேர் வரும்பொழுது தான் இந்த பிரச்சனை விவாதத்துக்கு வருது. இங்கே நயன்தாரா அண்ட் தனுஷ் ஈக்குவல், அதே மாதிரி தான் எஸ்பிபியும் இளையராஜாவும். அதனால தான் அது விவாத பொருளாக மாறி இருக்கு. ஆனால் இதன் மூலம் என்னன்னா, சட்டங்கள் திரைத்துறைக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்கிற குரல் ஒலிக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
பதிலளித்தமைக்கு நன்றி திரு இளங்கோவன். நன்றி.